குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 மாசி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம் படி அர்த்தாஷ்டம சனி விலகுது. அப்போது இவ்வளோ நாளில் தலை திருகி ஓடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலே விட்டுட்டு வேறு தொழிலுக்கே போயிருப்பீங்க. அவ்வளோ அதாவது வேறு தொழில் போயிருப்பீங்கன்னு கூட சொல்ல முடியாது. வீட்டில் உட்காந்துருப்பீங்க. எல்லாமே நினச்ச காரியங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கும். குடும்பத்தில் பெற்றவங்களை தள்ளி இருக்கிறது அப்படி என்னென்னலாம் ஆச்சோ எல்லாமே திருப்பி சேரப்போகுது. அப்போ நல்ல தொழில் முன்னேற்றங்கள் வரப்போகுது. வேலையில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது. அம்மா அப்பா கிட்ட இருக்கிற சண்டைகள், அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல உங்களுடைய மூத்த சகோதரனால் ஒரு நன்மைகள், சகோதர காரகத்துவத்தை அப்படியே இக்குவாங்க. இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் போய் எல்லா கிரகங்களும் சேரப்போகுது. நிறைய சொத்துக்கள் வரப்போகுது. ஏன்னா 3 4 அப்படிங்கிறது சனியோட வீட்டை குறிக்க போகுது. அது 5ஆம் இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய ஆன்மீக ட்ரிப்ஸ். 5 அப்படிங்கிறது நம்மளுடைய மனசம்மதி கொஞ்சம் லேசினஸ் தான். சனி அந்த லேசினஸ் ஒரு விஷயத்த யோசிச்சாலும் மனசு அப்படியே செய்யறதுக்கு அப்படி தடங்கள் கொடுத்தாலும் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் உங்களை கேப்பபிளா கொண்டுட்டு போய் வெற்றி தரக்கூடிய ஒரு தருணம். அப்போ உங்களுடைய வேலையில மாற்றங்கள், தொழில மாற்றங்கள், பண வரவுகள். இப்போ 2ஆம் இடம் குரு வக்கரம். 2ஆம் இடம் குரு அப்படின்னாலே பெரும் பணம், குரு அப்படின்னாலே தங்க நகை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா குண்டா இருந்தவங்கள ஒல்லியா இருப்பீங்க. ஏன்னா குரு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒபீஸ் பிளானட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வக்கரமா இருக்கும்போது ஒல்லியா இருப்பீங்க. வக்கர நிவர்த்தி ஆகும்போது உடம்பு வரும், நல்ல சாப்பாடு எல்லாமே வரும். ஏன்னா இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சாப்பாட்டில் கூட ஒரு என்ன சொல்றது ஒரு உரிமை கொடுத்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வேலை பளு. ஏன்னா சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கும். உங்களுக்கு 10ஆம் பார்வையை 2ஆம் வீட்டை பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கும். இப்போ எல்லாமே மாற்றம். ஆனாலும் சனியோட பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் எடுக்கக்கூடிய சில பல முடிவுகளை நீங்கள் பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய உணவு தானங்களை கொடுங்க. வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும்போது முக்கியமாக குரு அப்படிங்கிறது லட்டு தானம், உணவு தானம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 2க்கும் 5க்கும் உரிய ஸ்தானம் வக்ரம் பெற்று இருந்து அது சரியாக வரும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்போ சனி பகவான் உங்களுடைய 2ஆம் பார்வையோட தாக்கத்தை குறைத்து விடுவார். எந்த பிரச்சனையும் தரமாட்டார். புண்ணியங்கள் செய்யும் போது சனி நல்லது தான் பண்ணுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கணவன் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள், கணவர் மூலியமாக ஒரு வாகனம் வாங்குறது, கணவர் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவது, கணவர் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் விருச்சிக லக்னத்துக்கு இருக்கும். ஸோ கணவர் கூட 12ஆம் இடம் டிராவல் ஆகும்போது வெளிநாடு பயணங்கள், இல்லாட்டி சிறு தூர பயணங்கள் அப்படியே குடும்பத்தோடு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்திருக்கும்.
அதெல்லாமே வந்து இப்போ சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு. அப்போ வந்து உங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு இந்த டைம்ல பேசி சேர்ந்துக்கோங்க. ஒரு நல்ல டைம் தான் அது. எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் வரப்போகுது. குழந்தைகளால் ஆதாயம் வரப்போகுது. அம்மா அப்பானால ஆதாயம் வரப்போகுது. இது எல்லாமே முக்கியமா விருச்சிக லக்னத்திற்கு தாயினால் ஆதாயம் ஜாஸ்தி. அப்ப இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாதகாதிபதியா வராரு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை பாதகம். அப்போ வந்து அந்தந்த தசாபுக்திகள்ல வந்து தந்தைக்கான பாதகங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி வேலை செய்யும், இல்லாத போது ஒரு மாதிரி வேலை செய்யும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழந்தது எல்லாமே கொடுத்து உங்களை மேன்மையாக வைக்கக்கூடிய காலம் வரப்போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்றா. நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா, ஜோதிடர், ஆசிரியர். நாம வந்து பாத்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்கணம், தொழில் புள்ளி, தொழில் லக்கணம்னு வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்கும், எந்த திசையில, எந்த புதியில, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு நடக்கும், இல்ல நடக்காதா, இல்ல என்னதான் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அவங்க ஜாதகம் சரியாக இருந்தால் துல்லியமாக சொல்லணும். தொழில அதே மாதிரிதான், எந்த வயதுல அமையும், நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சொந்த தொழிலா, அரசாங்க உத்தியோகமா, அடிமை தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால புள்ளி விவரமா சொல்ல முடியும், ஜாதகம் சரியாக இருந்தால் என்று சொல்லி. இதுக்கு பாத்தீங்கன்னா நேரடி வகுப்பா எடுக்கிறோம். இந்த நேரடி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். தங்குமிடம், உணவு இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. கீழே போற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடிய பதிவு மாசி மாசத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் வீறு கொண்டு எழக்கூடியது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சொன்ன விஷயத்த சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் செய்யற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னோம்னா அந்த நேரத்துக்கு கிளம்பாம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் 10 நிமிஷம் காத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு செயல்களில் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், வீடு, அந்த குலதெய்வத்துடைய அருள், அதே மாதிரி அங்கும் பங்காளிக்குள்ள சொத்து பிரிக்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, கலப்பு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாம் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அடிபடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. விருச்சிக ராசிக்காரருடைய குழந்தைகளுக்கு வந்து படிப்புல கொஞ்சம் மந்தம் இருக்கும். அந்த மந்தம் தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் கவனம் சரியாக வேண்டும். அதே மாதிரி நேரம் தவறாமையை கடைபிடிச்சாதான் அந்த கவனம் கரெக்டா இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க அரசாங்க பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசு நெருடலாவே இருக்கும். மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் நிலையான ஒரு கவனத்தோட இருந்தா பரீட்சை எழுதக்கூடிய சக்தி. ஏன் இதை வந்து கவனம் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4வது ராசியில போய் 5 கிரகங்கள் மார்ச் மாசத்துல இருக்கும். அதை கேது பார்க்கறதோட 6 கிரகம் ஆகும். இந்த மாசி மாசத்துல மாசி 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிணைப்பு வருது. இந்த பிணைப்பு உங்களுக்கு பல இணைவுகளை துண்டிக்கக்கூடியதா இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி, வாகனம், இடம், வீடு, செய்யும் தொழில், இதுல இப்ப புதுசா ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கிற தொழிலை விட்டுட்டு வர்றது, இல்லைன்னா கடையை காலி பண்றது, அதே மாதிரி மனசுல வந்து பல விஷயத்த போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாம தவிக்கிறது, டிப்ரெஷன் கூடுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது, விருச்சிக ராசியில வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யும் தொழில் ப்ரமோஷன், ஒரு நல்லது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்பள உயர்வு, அங்க இருந்து நம்ம புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு ஆயத்தமானால் அங்க இருக்கிற பேங்க் லோன், இங்கேயும் பேங்க் லோன், இந்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பஜாஜ், ஸ்ரீராம், இந்துஷன் பேங்க், HDFC இது சம்பந்தப்பட்ட இஎம்ஐல பொருள் வாங்குறது, செல்போன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பல பேர்த்துக்கு நடக்கும் இந்த விருச்சிக ராசியில. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க
கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா அதிக கடன் ஆகாம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாசம் ஆகிற கடனை பின்ன உங்களுக்கு தான் தெரியுமா, இஎம்ஐ எல்லாம் 2 வருஷம் தான். அப்புறம் 2 வருஷத்துக்கு அந்த கடனை கட்ட வேண்டியதா இருக்கு. அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர், வாக்கு வச்சு தொழில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொழில், குருமார் தொழில், சாமியார் தொழில், வாக்கு வச்சு தொழில் பண்றவங்க எல்லாமே விருச்சிக ராசியில கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். இருக்கிற இடத்த மாற்ற வேண்டியதா வரும், தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட பிறப்புகளுக்கு இல்ல அம்மாவிற்கு ஏதாவது ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையில வரும். இது எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இந்த 50 லட்சம் பேத்துக்கு இந்த ஒரே பலன் நடக்குமா அப்படின்னா, 50 லட்சம் பேத்துக்கு ஒரே பலன் நடக்காது. ஆனா இதுல ஏதாவது ஒரு பலன் அங்க நடக்கும். அதை வந்து அவங்க தான் உணர்ந்துக்கணும். அப்படி நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 50 லட்சம் பேத்துக்குமே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த தனிப்பட்ட ஜாதகமும் கோச்சார கிரகங்களும் முட்டுகின்றதா, இல்ல எதிர்வினையாக செயல்படுகிறதா, இல்ல பகை கிரகங்களோட இருக்கிறதா, பாவ கிரகங்களோட இருக்கிறதா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதா, பலமாக இருந்தால் பலமான பலனும், பாதிப்பாக இருந்தால் பாதிப்பான பலனும் கிடைக்கும். அப்போ சுய ஜாதக பிரகாரம் ஒன்னு அனலைஸ் பண்ணிக்கணும் நம்ம. அந்த சுய ஜாதக பிரகாரம் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரமெல்லாம் இந்த இப்ப மாறக்கூடிய கிரகங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா உங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் நல்லது நடக்கும். அதாவது பாரமா இருந்தது, உங்களுக்கு பாதிப்பா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாரமா தான் இருக்கும் விஷயங்கள், சங்கடமா இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களை மாத்தி வெற்றி பெறணும். அதுக்கு நம்ம சுய ஜாதகம் தான் பேசும். இப்ப பொது பலனா பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த மாசி மாதம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. அந்த உயர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அது ஒருத்தருக்கு 5 ரூபாயில இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 ரூபாயில இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 லட்சத்துல இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50 கோடி 500 கோடி வரைக்கும் பிசினஸ் லாபமா இருக்கல. ஆனாலும் இருந்தாலும் ஷேரு, அரசியல், அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா இந்த மாசத்தை கையாள வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில தானா போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நாக்கு வாக்குக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு போய் 8ல உட்காந்துருக்கு, புதனுடைய வீட்டுல, பாதக வீட்டுல. அதனால டாக்குமெண்ட் பிரச்சனை, வாக்கால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. எதிரிகள் தொல்லைகள் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நாம வந்து எதுலயும் அசால்ட்டா இல்லாம ஒரு ஜாக்கிரதையா எதையுமே வந்து ஒரு கருத்து கணிப்போட செயல்படுறது நல்லது. அதே மாதிரி யாரை நம்பி வாக்கு கொடுத்து யாரு கூடயும் ரொம்ப தூர பயணம் எல்லாம் போகக்கூடாது. யாருக்கும் அதிக பணம் வாங்கி கொடுக்க கூடாது. யாருடைய செயலும் உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்து அதை பத்தி நீங்க எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல ஒரு இடத்துல போய் தொழில் தொடங்குறதோ இதையெல்லாம் நீங்க பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதிப்பான ஒரு செயல்பாட்டுக்கு இந்த மாசம் உங்களை செயல்படுத்தும். இதெல்லாம் பொது பலன் தான். ஏன் அப்படி பொது பலன்லயும் ஒரு நம்ம கவனமாக இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்குள்ள நம்ம போக முடியும். இன்னும் நம்ம சுய ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் வந்து யோகாதிபதியோட இதோ இல்ல பாக்கியாதிபதியோட திசை புத்தியா இருந்ததுன்னா அது உங்களுக்கு பாதிப்பு தராது, பலனையே தரும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வருமானம் நல்லா வரும். உள்நாட்டுல விற்கக்கூடிய அவங்க போய் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ற தொழில் இருந்தாங்கன்னா நல்ல லாபம் வருவாங்க. சிலருக்கு ப்ரமோஷன் வரும். இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே வரும். அப்போ இவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீரராகவ பெருமாள் வழிபாடு, கரிவரதராஜ பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி தானம். இவர் என்ன தானம் பண்ண அவங்க விஷயம் எல்லாம் நல்லது நடக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் தானம் செய்வது சிறப்பாக இருக்கும். விளக்கெண்ணெய் தானம், அதே மாதிரி கோவில்களுக்கு விளக்குக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும் தானம், அதே போல தோசை ரோட்டுல ஓரமா இருக்கிறதுக்கு தோசையும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும். ஏன் இதை நம்ம ஒரு வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னம்னா அவங்களுடைய ஒரு வெற்றிக்கு இதெல்லாம் உறுதுணையா இருக்கும். அந்த உறுதுணை அவருக்கு நல்ல ஒரு பாக்கியமா இருக்கும்ல, பாதிப்பை தவிர்க்கும்ல. அப்போ ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த தானத்தை சொல்வது. அப்போ தானம் நம்மளை நிதானமாக செயல்படுத்தும்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். அதே போல் உங்களுக்கு எல்லா நல்ல வளமும் நலமும் கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு
அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அது தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது இது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும்
இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10 உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இந்த மாதம் வந்து 5 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பார்த்தடையானால் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். அதை தவிர பார்த்தடையானால் சனி, ராகு ஏற்கனவே இருக்கா. இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் எதிர்பாலினத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதத்தில் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அதை தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறாங்க சார். வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது, அவரே ஸ்தான அதிபதியும் கூட. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் நிறைந்து, அதாவது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனம் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே 4ஆம் இடத்துக்கு 21/2/2026 போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 6 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனசில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசில் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன், அதாவது சனியும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து 3/3/2026 சுக்கிரனும் 6/3/2026 சனி பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 26/2/2026 27/2/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. அது தவிர சுமங்கலிகளுக்கு ஒரு 9 பேருக்கு வெத்தலைப்பாக்கு கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம், எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் முடியறது, அதனால் எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.